வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக பொதுச் செயலாளர்கள் அத்தனை பேருமே ஒரு குறுநிலை ஜமீன்தார்கள் போல, குறுநிலை மன்னர்கள் போல தான் இருப்பாங்க. ஒவ்வொரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா திருச்சினா இன்னார், வேலூர்னா இன்னார், விழுப்புரம்னா இன்னார் அப்படின்னு நம்ம ஒரே முடிவு பண்ண. இதை கலைஞர் கருணாநிதி காலத்தில் என்ன வித்தியாசம்னு பாருங்க. கலைஞர் கருணாநிதி காலத்தில் இது கொஞ்சம் ஒரு வரம்பு மீறி போனால் கட்டுப்படுத்திடுவார். இப்போது முதலமைச்சர் அப்படி செய்யாமல் இருப்பது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அப்படி செய்யாமல் இருப்பது வியப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. உங்களோட பார்வையில் முக ஸ்டாலினுடைய அந்த ஆட்சி குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்குது? திருப்திகரமாக இல்லை. நம்ம எதை வச்சு அப்படி சொல்கிறோம்? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஊழல் தான் தலைவிரிச்சாடும், சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஓரளவு கட்டுப்படும், அதிகாரிகளுக்கு ஒரு காவல்துறையினருக்கெல்லாம் ஓரளவுக்கு சுதந்திரம் தரப்பட்டது. இந்த ஆட்சியில் அப்படி இல்லை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். திமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான நபர், அந்த நபர் தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் ஒரு ஆடியோ பேசினதாக ஒரு விஷயம் மாவட்ட ஆட்சியருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் மிரட்டல் விடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று வெளியாச்சு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன வித்தியாசம் திமுக கழகத்துக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம்னா, அண்ணா திமுகவில் இதுவரையில் செல்வி ஜெயலலிதா இருந்த வரையில் சொல்கிறேன், ஒன்று எம்ஜிஆர் வச்சது தான் சட்டம், அவர் இல்லைன்னா ஜெயலலிதா வச்சது தான் சட்டம் என்கிற நிலை இருந்தது. மற்றவங்கள தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற நிலை அண்ணா திமுகவில் வராது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக பொதுச் செயலாளர்கள் அத்தனை பேருமே ஒரு குறுநிலை ஜமீன்தார்கள் போல, குறுநிலை மன்னர்கள் போல தான் இருப்பாங்க. இது காலகாலமாக இருக்கிற நிலைமை. ஒவ்வொரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா திருச்சினா இன்னார், வேலூர்னா இன்னார், விழுப்புரம்னா இன்னார் அப்படின்னு நம்ம ஒரே முடிவு பண்ண வேண்டியது. அவர் இல்லைன்னா அடுத்த வாரிசு அப்படி தான் போயிட்டுருக்கு, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதுபோல் தருமபுரியிலையும் இதே மாதிரி. கடந்த முறை உங்களுக்கு நல்லா தெரியும், செந்தில்குமார் அவருடைய பேர் நினைக்கிறேன், அவர் எம்பியாக கூட இருந்தார். அவருக்கு 2வது முறை 2024 டிக்கெட் தரல. அவரும் அதீதமாக பேசிய சம்பவங்கள் நிறைய உண்டு. நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஒரு பூஜை நடக்கும்போது இங்கே எங்கே மாற்று சமயத்து தலைவர்கள் யாரும் இல்லை, நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு நடத்துறீங்கன்னு சொல்லி அந்த பூஜையை தடுத்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தொடர்ந்து போது அப்போது துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடக்க விழாவின் போது பூமி பூஜை மத சடங்குப்படி நடத்தப்படுது. அது வேறு விஷயம். அதை இவர்களும் அவ்வளோ பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகிடும், நமக்கு ஓட்டு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அவரை கண்டித்தாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது அதை இக்னோர் பண்ணாங்க, அதை பெரிதுபடுத்தலை. அதே சமயத்தில் அவருக்கு 2வது முறை டிக்கெட்டு தரல. தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த செயலாளர் என்று நினைக்கிறேன். அவர் பேசியது இது திமுகவின் இயல்பான குணம். இதை கலைஞர் கருணாநிதி காலத்தில் என்ன வித்தியாசம்னு பாருங்க. கலைஞர் கருணாநிதி காலத்தில் இது கொஞ்சம் ஒரு வரம்பு மீறி போனால் கட்டுப்படுத்திடுவார். இப்போது முதலமைச்சர் அப்படி செய்யாமல் இருப்பது, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அப்படி செய்யாமல் இருப்பது வியப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அதான் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பான குணம். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு வரம்பு மீறுற மாதிரி தான் தடுத்துடுவார் கருணாநிதி அவர்கள். இவர் பண்ணறதில்லை, அதுதான் அவர் கவலைக்குரியதாக இருக்குது. எல்லாம் சாஃப்ட் கார்னராக இருக்காரோ மாவட்ட செயலாளர்கிட்ட? ஏன் தெரியல, சாஃப்டாக தான் இருக்கார். மென்மையான முதலமைச்சர் தலைவராக திமுக தலைவராக தான் இருக்கார். வலிமையான ஒரு உறுதியான சொல்லியிருக்கார். கூட்டங்களில், கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கார், நான் இனிமேல் ஷார்ட் எடுப்பேன்னு. அது நடக்கலை, செய்ய மாட்டேங்கிறார். இல்லை, இப்போது அவர் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆக போகுது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ எல்லாரும் இங்கே நடக்கக்கூடிய அந்த அவலங்கள் குறித்து பேசிகிட்டே இருக்காங்க. உங்களோட பார்வையில் முக ஸ்டாலினுடைய அந்த ஆட்சி குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்குது? திருப்திகரமாக இல்லை. ஆனால் வரம்பு மீறி போனதாக நான் நினைக்கவில்லை. அதாவது இந்த ஆட்சி வரவே கூடாது, எப்படி 1996 ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வரவே கூடாது என்று நாம் நினைத்தோமோ அது மாதிரியான எண்ணம் இல்லை. ஆனால்
அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது நிச்சயம். இல்ல நம்ம எதை வச்சு அப்படி சொல்றோம்? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து ஊழல் தான் தலைவிரிச்சாடும். சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஓரளவு கட்டுப்படும். அதிகாரிகளுக்கு வந்து ஒரு காவல்துறையினருக்கெல்லாம் ஓரளவுக்கு சுதந்திரம் தரப்பட்டது. இந்த ஆட்சியில் அப்படி இல்லை. இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனைனா காவல்துறையினர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. காவல்துறையினர் மன உளைச்சலோடு இருக்காங்க. அதிகாரிகள் மட்டத்திலும் ஊழல் புறையோடு போய் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் ஊழலை பற்றி கேட்கவே வேண்டாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றுவதற்கு வழியே இல்லாமல் இருக்கிறது. போதைப் பொருளுடைய புழக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும்தான் பரவாயில்ல. 89, 91 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு 89, 91 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் ஊழல் புகார் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு புகாரில் ஒரு சில பாராட்டத்தக்க அம்சம் இருக்கும். இப்போது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஈக்குவலாக இருக்கே. ஆனால் அபாய கட்டத்தை எட்டி விடுமோ என்ற நிலை இருக்கிறது. அது எட்டி விட்டால் திமுக ஆட்சியை காப்பாற்ற முடியாது, அது உறுதி. அது இன்னும் வரவில்லை. இல்லை, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஹோல்டு எடுக்கலையா? அதுதான் புரியல எனக்கு. ஏன் அவரை வந்து இன்னமும் அதில் வந்து உறுதி காட்ட மாட்டேங்கிறாரு தெரியல. இல்லை, நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த கருத்தை வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது மும்மொழி கொள்கை விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும், அதே மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இதில் எல்லா விவகாரங்கள்லையுமே வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. திமுக அதை வலிமையாக ரொம்ப தெளிவாக வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையில் இவங்க கொஞ்சம் சொதப்புறாங்களோ அப்படிங்கிற பார்வை தான் நான். அதாவது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, மொழிக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், ஜிஎஸ்டி, இதெல்லாமே பொதுவான பிரச்சனைகள் இல்லையா? அந்த எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதை வந்து திமுக கழகம் மட்டுமில்லை, இந்த மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எந்த கட்சியும் இப்படி தான் செயல்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள், பட்டியலிருத்தல் மீதான அடக்குமுறை, தாக்குதல், அழித்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள் கொள்கை சார்ந்ததல்ல. அப்படி அதனால தான் திமுக கழக தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் நல்ல விரோத போக்கைகளை கண்டிக்கிறார்கள். பரந்தூர் விஷயங்களில் கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு என்ன? சாம்சங் போன்ற தொழிற்சங்க விஷயங்களில் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடு என்ன? வேங்கவேல் போன்ற விஷயங்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? மற்ற சில விஷயங்களில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தோழமை கட்சிகளே முரண்பட்டு இருக்கிறது என்றால் அதுதான் சீரியஸான விஷயம். மொழிக் கொள்கை, நீட்டு, மற்றதெல்லாம் ஒரே பார்வை இருக்குது, அது அல்ல இஷ்யூ. அது யாராக இருந்தாலுமே செய்வார்கள். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆகையினால அதெல்லாம் பொதுவான இஷ்யூ. அதெல்லாம் நீங்கள் காட்டுவது உறுதி அல்ல. தமிழ்நாடு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் நீங்கள் செய்கிறீங்க. தமிழ்நாடு மக்கள் இந்தி வேண்டாம் என்று சொன்னால் நான் இப்போ பரந்துபட்ட பார்வையில் வைக்கிறேன். அவங்க வேண்டாம் சொன்னால் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எல்லோரும் வேணும்னா நீங்கள் உங்களால் எதிர்க்க முடியாது. இடஒதுக்கீடு, மற்ற இந்த மாதிரி விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் சொல்கிறேன். ஆக அதை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுகவோட உறுதிப்பாட்டை நம்ம அப்போ சொல்ல முடியாது. திமுக தலைமை எதில் உறுதியாக இருக்கணும்னா, மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள், பாலியல் விவகாரம், இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதுதான் முக்கியம். இல்லை, பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப வந்து கவனக்குறைவாக இருக்குது அப்படின்னு. மிக கவனக்குறைவாகத்தான் இருக்குது. கட்டுமான விஷயங்களில் ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் கூறிய பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆசிரியர்களுடைய நிலைமை, அரசு ஊழியர்களுடைய நிலைமை, அவர்கள் கேட்ட கோரிக்கைகள், அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதை கன்வின்சிங்காக திருப்திகரமாக சொல்லலையே. இன்னமும் பரந்தூர் பிரச்சனை, அந்த கிராமப்புறத்து மக்கள் போராடுகள் 800 நாட்களுக்கு மேலே போராடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் சரியான பதிலை சொல்ல முடியலையா? இதெல்லாம் கேள்விக்குரியது. இதெல்லாம் தான் வைட்டல் இஷ்யூஸ். மிக மிக முக்கியமான பிரச்சனைகள். இதில் கவனம் செலுத்தணும். அதான் கவனம் செலுத்தலாம் மெத்தனமாக இருக்கிறதே அப்படிங்கிறது தான் நம்ம கவலை. இப்போ எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறது? இப்போது அதிமுக எதிர்கட்சியாகவே செயல்படலை, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்கோம்னு சொல்லி அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். இப்போது ஆதவ் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் வந்து அடுத்த சில மாதங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் வந்து எதிர்கட்சியாக செயல்பட போகுது அப்படிங்கிறாரு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன சொல்கிறாரு? உண்மையான எதிர்கட்சியே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ உண்மையான எதிர்கட்சியாக யார் தான் செயல்படுறா தமிழ்நாட்டில்? ஒரு கிரிக்கெட்டில் பேட்டிங்கும் நல்லா விடணும், பவுலிங்கும் நல்லா போடணும். எதிர்கட்சியை எதிர் அணியை வந்து குறைந்த ரன் எடுக்கிற விஷயத்தில்
அதிக ரன்களை விட்டு கொடுக்காம விக்கெட்டுகளை வீழ்த்தணும், நல்ல ஃபீல்டிங் இருக்கணும். இந்த 3 அம்சங்கள் இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக எதிர் அணியில் இருக்கிற 3 கட்சிகளும் 3 விதமான விஷயங்கள கவனமாக இருக்காங்க. தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக களப்பணி ஆற்றுவதில் நம்பர் 1 பாஜக. ஆனால் அவர்களோட சித்தாந்தத்தை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சித்தாந்தம் ரீதியில் ஒரு ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்ளும் என்றால் அது ஒன்று தாவேகா, இன்னொன்று அதிமுக. அதிமுக முதல்ல எடுத்துக்கலாம், ஏன்னா அது நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தது. ஆனால் களப்பணியில் அவர்கள் எப்படி வேகமாக இருக்காங்களா? இல்லை. களப்பணியில் பாஜக அளவுக்கு அவங்க வேகமாக இல்லை. ஆகையினால் அதுவும் அடிபட்டு போச்சு. தாவேக்காக சித்தாந்தம் ஏற்புடையதாக இருக்கா? தமிழக மக்களால் ஏற்கிற மாதிரி இருக்குது. இது ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களா? ஆட்சிக்கு எதிராக கருத்துக்கள் கொள்கிறார்கள். மாஸ் லீடராக இருக்காங்களா? செல்வாக்குள்ள கட்சி தலைவர்களாக இருக்காங்க. ஆனால் களத்துக்கே இன்னும் வரல. ஒரு தேர்தலை கூட அவர்கள் சந்திக்கவில்லை. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் ஆட்சியாளர்களை நேரடியாக பின் பாயிண்ட் பண்ணி முதலமைச்சரை நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. ஆட்சியில் இருக்க பொதுவான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே ஏதேனும் ஒரு டீம் போலிங் நல்லா பிரமாதமாக விளையாடுது, பிரமாதமாக போலிங் போடுது, ஆனால் பேட்டிங்கில் சொதப்புறாங்க, ஃபீல்டிங்கும் இல்லை. இன்னொரு டீம் வந்து ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பேட்டிங்கும் போலிங்கும் மோசம். அந்த மாதிரி இந்த 3 பிரிவாக இருக்கிற கட்சிகள் 3 விதமான தன்மையில் வீக்காக இருக்காங்க. இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் 3 கட்சிகளை சொல்கிறீங்க. நான் சொன்னனால நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக இருக்கா? இல்லை, அவங்களும் வரல. ஆனால் டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பெரிய அளவு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. அவங்கள இன்னும் முழுமையாக மக்கள் ஒரு கன்சிஸ்டன்சி தொடர் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போது பாஜக கொள்கை ரீதியாக வந்து மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக இங்கே எதிர்கட்சியாக இருந்திருக்கு, ஆல்ரெடி ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் அவங்க திராவிடமும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்மை காலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் வரவேற்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் மக்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நான் தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாரு. அவர் இளைஞர்களாக இருக்கிறாரு அப்படின்லாம் சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. திராவிடத்தின் மீது அலுப்பு திராவிட கொள்கைகள் மீது அலுப்பு கொண்டிருக்கிற இளைய தலைமுறையினர் தமிழ் தேசியம் பேரால் இருக்கிறார் பேச்சு அடிபடுது. ஆனால் அவருக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது தெரியல. ஒன்று. 2வதுங்க, போராட்டங்களில் தமிழக அரசுக்கு டங்ஸ்டனுக்கு எதிராக அவர் போராடி சிறை போயிருக்காரா? எத்தனை போராட்டங்கள், பரந்தூருக்கு எதிராக நாம் தமிழர் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கு? இது மாதிரி வைட்டல் இஷ்யூஸில் வேங்கை வயலை பொறுத்தவரை நாம் தமிழர் எதிராக போராட்ட களத்தில் இறங்கினாங்களா? இதெல்லாம் கேள்விக்குறிகள். அதெல்லாம் அவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறது? ப்ரெஸ் மீட்டு தவறாமல் நடத்துகிறாரு, செய்தியாளர்கள் சந்திக்கிறார், கருத்து சொல்கிறார். அப்புறம் 2வது, நாம் தமிழரில் இருக்கிற இன்னொரு குறைபாடு என்று நான் கருதுவது சீமான் தவிர வேறு சீமான் கட்சி என்கிற எண்ணம் தான் இருக்குது. அது லாங் ரனில் நிற்காது, அடிபட்டு போயிடும். அதனுடைய விளைவு நம்ம அதிமுக பார்க்குறோம் இல்லையா? தலைமை மட்டும்தான் இருக்குது. தலைமையும் பலரும் இருக்க வேண்டும். இது அண்ணா ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணும். தலைமையும் இருக்கணும், அண்ணாவும் தெரியணும், 2ஆம் நிலை தலைவர்களும் நன்கு தெரிந்தார்கள் அந்த காலத்தில். அதுதான் ஒரு இயக்கத்துக்கு வலு சேர்க்கும். அதை செய்ய தவறுகிறாரோ என்று நான் பார்க்கிறேன். அடுத்தடுத்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வெளியில் போகிறாங்கன்னா ஏன் போகிறாங்கன்ற கேள்வியே என்ன? அந்த கேள்வி விளக்கமே இல்லையே. அது 2 தரப்பும் விளக்கம் சொல்லாமல் இருக்காங்களே. அதெல்லாம் இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் சீமாக்கு. ஆனால் சீமான் தொடர்ந்து பயணிக்கிறார், உழைக்கிறார், கட்சிக்காக செயல்படுகிறார், கருத்துக்களை தைரியமாக முன்னெடுத்து செல்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னமும் அவர் இன்னும் ஷேப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தமிழக வெற்றி கழகம் நேற்று அவர் பேசும்போது கூட எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பாசிசமும் பாயாசம் தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நேற்றுனுடைய ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கான செல்வாக்கு தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆஸ் யூஷுவல் அந்த சீமான் ஓட்டு தான் அவருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு 4% 5% வரைக்கும் தான் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களோட மதிப்பீடு என்ன? ஒரு நீச்சல் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன நுணுக்கமோ அனைத்தையும் நான் கற்றுருக்கேன். விஷுவலாகவே பார்த்து நல்லா தரோவாக கற்றுக்கிட்டேன். கையை இப்படி அடிக்கணும், அப்படி அடிக்கணும், காலை அப்படி அடிச்சோன்னா மிதப்போம், கை எப்படி அடித்தோன்னா இந்த பக்கம் போவோம், எல்லாம் எனக்கு தெரியும். என்னை நீச்சல் வீரர்னு ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்? நான் தண்ணியிலே இறங்கலை. சிம்பிள். அதான். விஜய் அவர்கள் என்ன வேணால் பேசலாம்.
2 பார்வை விஜயனோட கட்சியை பொறுத்தவரை. ஒன்று, இன்னும் அவர் களத்தில் இறங்கவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி மிக குறுகிய காலத்தில் இடைத்தேர்தலில் நிரூபித்து காமிச்சார். நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஒன்று. வெற்றி தோல்வி எல்லாம் 2வது. வெற்றி பெற்றார்கள், நிறைய வாக்குகள் பெற்றார், அது இல்லை. உங்களை எடை போடுவதற்கு எனக்கு தேவை இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதினா தானே தான் மார்க் போட முடியும். நான் எல்லா சிலபஸில் இருக்க அத்தனை பாடத்தையும் தரோவா படிச்சுட்டேன், எல்லாம் எந்த நேரத்தில் தூக்கத்தில் தட்டி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் என்பது முக்கியம் இல்லை. தேர்வில் நீங்கள் எழுதி மார்க் வாங்கணும், அது ஒன்று. இது ஒரு பார்வை. 2வது, நீங்கள் எதிர்க்கிறது எந்த கட்சின்னு நல்லா சொல்கிறீங்க. ஆனால் ஏன் நேரடியாக சொல்ல மாட்டேன்றீங்க? நேரடியாக பேர் சொல்லி குற்றம் சாட்ட வேண்டியது தானே. ஆட்சியில் இப்போலாம் நல்லா இல்லை அப்படி சொல்கிறது முக்கியம் இல்லை. இன்னார் என்ன தவறு செய்கிறார், இன்னார் இந்த ஊழல் செய்கிறார், இன்னார் இந்த புகாருக்கு ஆளாகிறார் என்று நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறார். நேற்று 2 தினங்களுக்கு முன்பு அவர் பேசின பேச்சில் கூட நேரடியான விளக்கம் இல்லை. எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. யார் சொல்கிறீங்க சொல்லுங்களேன். பாஜகவும் திமுகவும் இப்படி விளையாடுகின்றன, மக்களை ஏமாற்ற சொல்ல பேரை கூட சொல்ல மாட்டேன், கட்சியினுடைய பேரை சொல்ல மாட்டேங்க. இது 2 குறைகளை நான் அவரோட அந்த கட்சியில் காண்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஐபிசி தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.